செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. நாம் கேட்கவிருப்பது எழுத்தாளர் எழில் அன்பின் சுந்தர பெண்ணே. நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. அத்தியாயம் 13. உணர்வுகள் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானவை. ஆனால் ஆண் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அது ரசிப்பில் அடங்க, பெண் வெளிப்படுத்தினால் அது அருவருப்பு என்பதில் அடங்கிவிடுமோ என்ற பயத்தில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவாள். ஸ்ரீவதனாவும் எங்கே தன் உணர்வுகள் அருவருப்பில் அடங்கிவிடுமோ என்ற பயத்தில்தான் மாதவிடமிருந்து தள்ளி இருக்க நினைக்க, அதுவே அவர்களுக்குள் ஊடல் வர காரணமாகி போனது. தான் அனுப்பிய ஆடியோ குறுஞ்செய்தியை கேட்டுவிட்டு மாதவ் என்ன சொல்வானோ என்று பயந்து போய்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் இழுத்து அணைத்து கொண்டதும் கதறலுடன் அவன் கைகளுக்குள் அடங்கி கொண்டாள். அவளின் கதறலில் தவித்து போனான் மாதவ் கிருஷ்ணா. ஏனம்மா இது, அழபேடா, என்னம்மா இது, அழாத என்று மென்மையாக கடிந்து கொண்டான். நீங்க என்ன தவறா நினைக்கல தானே மாதவ்? அவன் மார்பிலிருந்து தலையை நிமிர்த்தாமல் கேட்டாள். கண்டிதவாகி இல்லடா, கண்டிப்பா இல்லடா என்று அவள் முகத்தை தன் மார்பிலிருந்து நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டான். நன்ன சுந்தர பெண்ணே, நானே தவறா நினைப்பேனா என்று கேட்டான். தேங்க்ஸ் மாதவ், நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா என்று நிம்மதியுடன் கேட்டாள். எதுக்கு பயப்படணும்? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. எனக்கு உன் கூட இருக்க ஆசையாக இருக்கிறது போல உனக்கும் இருக்கும் தானே? அதை என்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன என்று அவள் முகம் பார்த்து கேட்டவன் அவளின் நெற்றியில் இதமாக தன் இதழ் பதித்தான். கண்களை மூடி அவன் ஸ்பரிசத்தை உள்வாங்கினாள். இப்பொழுதும் அதேதான். அவன் நெருங்கினாள். அவளால் விலக முடியவில்லை. அதற்குதானே அவளும் பயந்தாள். மாதவ் என்ன நினைக்கிறான் என்று விழிகளை விரித்து அவன் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்று உணர்ந்து கொண்டவன் போல அவள் நெற்றியில் இதமாக முட்டியவன் இதற்கு மேல் அவளின் உணர்வுகளை மேலும் தூண்டிவிடக்கூடாது என்று நினைத்து அவளை சோஃபாவில் அமர வைத்தான். சில நொடிகள் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டனர். அவள் மீது கோபம் கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டான். உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாதவ். உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பாவம் என்று அவன் மார்பில் குத்தினாள். பேஷண்ட்ஸ் கிட்ட நான் டாக்டர் வதனா, அங்கே இப்படி கோபப்பட முடியுமா என்ன என்று கேட்டான். அப்புறம் என்கிட்ட மட்டும் அப்படி இருக்கலாமா? செல்ல கோவத்துடன் கேட்டாள். உன்கிட்ட நான் டாக்டராக நடந்துக்க நீ என்ன என் பேஷண்ட்டா? ஏன் லவ்வர்டா. என் லவர்கிட்ட நான் லவராக தானே நடந்துக்க முடியும். கல்யாணத்துக்கு பின்னாடி ஹஸ்பண்டாக தான் இருப்பேன். என்னோட டாக்டர் தொழிலை உன்கிட்ட என்னால் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது என்று அவள் கன்னத்தை நிமிட்டினான். பதிலுக்கு சிரித்தாலும் அவள் முகத்தில் சோர்வு கொட்டி கிடக்க, சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லை என்று அவள் தலையை அசைக்க அவளை முறைத்தவன், மதியம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு என்ன ஆகும் என்று கடிந்து கொண்டவன் எழுந்து சென்று குளிர்சாதன பெட்டியிலிருந்து 2 முட்டையை எடுத்து பிரெட் இருக்க அதை வைத்து பிரெட் ஆம்லெட் போட்டு கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான். உங்களுக்கு? நீ இதை சாப்பிடு, எனக்கு நான் போட்டுக்கிறேன் என்று மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றான். அவன் கொடுத்த தட்டை தூக்கி கொண்டு அவன் பின்னால் சென்றவள் சமையல் மேடையில் சாய்ந்து நின்று அவன் வேலை செய்வதையே பார்த்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். நல்லா இருக்கு மாதவ், உங்களுக்கு குக்கிங் தெரியுமா என்று கேட்டாள். பெருசாலாம் எதுவும் தெரியாது, சிம்பிள் சமையல் தான் தெரியும் என்றான். நான் ஊருக்கு போனப்போ அம்மா கிட்ட சமையல் குறிப்பெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு வந்தேன். ரூமில் டைம் இருக்கும்போது சமையல் செஞ்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நானே சமைக்கிறேன் என்றாள். நீ மட்டுமே சமைக்கணும்னு எந்த கண்டிஷனும் இல்லை. நம்ம நேரத்தை பொறுத்து வேலையை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் எப்போ வரும்? உன் வீட்டில் இன்னும் உன் கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலையா
என்று கேட்டான். இல்லை மாதவ் என்றாள். எனக்கும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, உன்னாலேயும் என்னை விட்டுட்டு இருக்க முடியல. இதுக்கு மேலே எதுக்கு தள்ளி போடணும்? நீ ஏன் உன் வீட்டில் பேச ஆரம்பி, இல்லைனா நான் உங்கள் அப்பா கிட்ட பேசட்டுமா என்றான். நானே ஆரம்பிக்க எப்படியோ இருக்கு மாதவ், அவங்க ஆரம்பித்தா அப்போது சொல்ல வசதியாக இருக்கும் என்றாள் தயக்கத்துடன். என்னதான் அவள் அப்பா பாசம் மிகுந்தவர்தான் என்றாலும் காதல் விஷயத்தை அவரிடம் சொல்ல தயக்கமாக இருந்தது. அதை புரிந்து கொண்டவன், ஓகே, இன்னும் 1 மந்த் பார்க்கலாம், அதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நானே உங்கள் வீட்டில் பேசிடுவேன் என்றான் கண்டிப்புடன். அதற்கு தலையை ஆட்டுவதை தவிர அவளுக்கும் வேறு வழி இருக்கவில்லை. இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். அன்றுபோல் சாப்பிட்டு முடித்ததும் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவளை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினான். ஒரு மாலுக்கு சென்று நேரத்தை போக்கிவிட்டு மாலையில் அவளை ரூமில் விட்டுவிட்டு வந்தான். அன்று இரவு அவளின் அம்மா அவளுக்கு அழைத்தார். சிறிது நேரம் நலம் விசாரிப்புக்கு பின், அப்பா உன்கிட்ட பேசணுமாமா என்றார் மஞ்சுளா. கொடுங்கம்மா என்றதும் அலைபேசி கைமாறியது. வதனா, எப்படிடா இருக்க என்று பாசமாக கேட்டார் சுரேஷ். நல்லா இருக்கேன்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே என்றார். என்னப்பா சொல்லுங்க யோசனையுடன் கேட்டாள். நம்ம சொந்தக்காரங்க சர்க்கிளில் எல்லாம் சொல்லி வச்சுருந்தேம்மா, அதில் உனக்கு ஒரு வரன் வந்திருக்குடா. மாப்பிள்ளையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், ஆனால் வேலை இங்கே சென்னையில். அவங்க அப்பா அம்மா எல்லாம் செங்கல்பட்டில் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு அக்கா மட்டும்தான், கல்யாணம் ஆகி இங்கேயே சென்னையில் இருக்காங்க. மாப்பிள்ளை இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. ஃபோட்டோ பார்த்தோம், உனக்கு பொருத்தமாக இருப்பார். உங்கள் 2 பேரோட ஜாதகம் பார்த்ததில் பொருத்தமும் நல்லா இருக்குது. நான் மாப்பிள்ளையோட பயோடேட்டாவை உன் மெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீயும் பார்த்துட்டு சொல்லு என்று சுரேஷ் படபடவென்று விவரம் சொல்ல, இங்கே ஸ்ரீவதனா படபடத்து போனாள். எப்போது தன் திருமண பேச்சை ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது மாதவ் பற்றி சொல்லலாம் என்று ஆவலாக காத்திருந்தால்தான். ஆனால் தந்தை இப்பொழுது ஜாதகம் வரை பார்த்துவிட்டு வந்து சொல்ல அவளால் பேச முடியவில்லை. முகத்தில் முத்து முத்தாக வேர்வை துளிகள் துளிர்க்க ஆரம்பித்தன. அதை துடைக்கக்கூட மறந்தவளாக அப்படியே அமர்ந்திருக்க, என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்ற தந்தையின் குரலில்தான் நடப்பிற்கு வந்தாள். கல்யாணம் பற்றி பேசுகிறீங்க, அவளால் உடனே பதில் சொல்ல முடியுமா என்ன? அவளுக்கும் சங்கடமாக இருக்கும்ல, பொறுமையாக இருங்க என்று பின்னால் இருந்து மஞ்சுளாவின் குரல் கேட்டது. அவளுக்கு இப்பொழுது சங்கடம் இல்லை, பயம்தான் இருந்தது. மாதவ் பற்றி எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் இருந்தாள். அம்மா சொல்கிறதும் சரிதான், நான் மெயிலில் அனுப்புகிறேன், நீ மாப்பிள்ளை ஃபோட்டோவை பாரு, அப்புறம் பேசலாம் என்று மகளுக்கு அவகாசம் கொடுத்து அழைப்பை வைத்து விட்டார் சுரேஷ். அவள் அப்படியே பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருக்க, சில நொடிகளில் அவள் கைபேசியில் மின்னஞ்சல் வந்த சத்தம் கேட்டது. அவள் தந்தை பெயரில் வந்த மின்னஞ்சலை திறந்து கூட பார்க்காமல் பதட்டத்துடன் நகத்தை கடித்தாள். பின் வேகமாக மாதவ் கிருஷ்ணாவிற்கு அழைத்தாள். அவன் எடுத்ததும் மாதவ் என்று பதட்டமாக அழைத்தாள். அப்போதுதான் படுக்கைக்கு சென்றிருந்தவன் அவள் குரலில் இருந்த பதட்டத்தில் வேகமாக எழுந்து அமர்ந்தான். ஏனு வதனா, என்ன வதனா, என்னாயித்து, என்னாச்சு என்று அவனும் பதட்டமாக கேட்டான். அப்பா ஃபோன் பண்ணார் மாதவ் என்றாள். ஓ, என்ன சொன்னாங்க, எப்படி இருக்காங்க, யாருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டான். நல்லா இருக்காங்க மாதவ், ஆனால் என்று தயக்கத்துடன் இழுத்தாள். ஆதரே ஏனோ, ஆனால் என்ன என்று கேட்டான். தயக்கத்துடன் தந்தை சொன்னதை சொல்ல, ஓ என்ற மாதவ் சில நொடிகள் அமைதியாகிவிட்டான். பின் நீ என்ன சொன்ன என்று கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாதவ், கொஞ்ச நேரத்தில் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குச்சு, அப்பாவும் யோசித்து சொல்ல சொல்லிட்டு வச்சிட்டாரு என்றாள். அப்புறம் என்ன மேடம் யோசித்து சொல்ல போறீங்க என்று நக்கலுடன் கேட்டான். மாதவ் என்று கேள்வியாக அழைக்க, இன்றைக்கி தான் உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு அவளாக பேசிக்கிட்டோம். இப்போ அவங்களே பேசிட்டாங்க, இனி நாம் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை வதனா. யோசிச்சுக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணாத, நம்மளை பற்றி சொல்லிடு, உனக்கு பேச கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் பேசுகிறேன் என்றான். இல்லை மாதவ், நானே பேசுகிறேன். இன்றைக்கி அப்பா பேசுவார்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அப்பா நான் சொன்னால் கேட்பாரு, நானே பேசிட்டு சொல்கிறேன் என்றாள். குட், ரிலாக்ஸாக பேசு, டென்ஷன் ஆகாத.
எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அவளுக்கு ஆறுதலாக பேசிவிட்டு வைத்தான். மறுநாள் மீண்டும் சுரேஷ் அழைத்து, மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தியா என்று விசாரித்தார். அவர் அனுப்பிய மின்னஞ்சலை எங்கே திறந்து பார்த்தாள் அவருக்கு பதில் சொல்ல. இன்று அவரிடம் பேசுவதற்கு மனதை தயார் செய்து வைத்திருப்பதில்தான் கவனத்தை செலுத்தியிருந்தாள். அதனால் மெல்ல, அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். என்னடா, மாப்பிள்ளை எப்படின்னு இன்னும் விவரம் தெரியணுமா? நான் ஏற்கனவே தனியாக விசாரிச்சிட்டேன். விசாரித்த வர மனசுக்கு திருப்தியான மாப்பிள்ளை தான்ப்பா. அதனால் நீ ஒன்றும் எப்படி இருப்பாரோன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் என்றார். அவளுக்கே தெரியும், தந்தை தீர விசாரிக்காமல் தனக்கு தகவல் சொல்லி இருக்க மாட்டார் என்று. தங்கள் பெண்கள் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்வார். அதிலும் கல்யாண விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருப்பார் என்று தெரியும். அவளும் தன் அக்காவின் திருமண விஷயத்தில் பார்த்திருக்கிறாள் தானே. ஒவ்வொன்றையும் நன்றாக விசாரித்து அறிந்த பிறகுதான் நகுலனை நித்யஸ்ரீயை பெண் பார்க்கவே அழைத்தார். இப்பொழுது தன் விஷயத்திலும் தந்தை அதே கவனம் வைத்திருப்பார் என்று தெரியும். அதனால் அவரிடம் எப்படி சொல்லப் போகிறோமோ என்று தயங்கிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் சொல்லிதானே ஆக வேண்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு, அது இல்லைப்பா, இது வேற, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்பா என்றாள் மெல்ல. என்னடா சொல்கிற நீ என்று அவர் அதிர்ந்து கேட்க, அப்பா, இப்போ நான் சொல்கிறத நிதானமாக கேளுங்க என்று தயக்கத்துடன் பீடிகை போட்டவள், அப்பா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்றாள் மெல்ல. என்ன சொல்கிற நீ என்று அவர் குரல் உயர்ந்து ஒலித்ததிலேயே அவரின் அதிர்ச்சியின் அளவை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் இங்கே டாக்டராக இருக்கார்ப்பா. அன்னைக்கு ராம் அங்கிள் வீட்டில் கல்யாணத்தில் கூட நீங்கள் அவரை மீட் செஞ்சீங்களே, அவர்தான்ப்பா என்று சொல்ல, அப்போவே அவரை விரும்பினியா நீ? ஆனால் அவரை தெரியாதவர் போல என்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்க, அப்படிதானே என்று குரலிறக கேட்டார். அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு தான் முதல் முறையாக அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம்தான் என்றாள் தயக்கத்துடன். சுரேஷ் எதுவுமே பேசாமல் இருக்க இங்கே ஸ்ரீவதனா தவித்து போனாள். அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவருக்கு யாரும் இல்லை, என் மேலே உயிரையே வச்சிருக்காரு. இங்கே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் டாக்டராக இருக்காரு என்று மேலும் மாதவை பற்றி விவரங்கள் சொல்லிக்கொண்டே போனாள். சுரேஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டாரே தவிர அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை, எந்த கேள்வியையும் கேட்கவும் இல்லை. அவனை பற்றி தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு, அப்பா என்று தயக்கத்துடன் அழைத்தாள். இந்த வாரம் ஊருக்கு வா, பேசிக்கலாம் என்று உணர்ச்சிகளற்ற குரலில் சொல்லிவிட்டு வைத்து விட்டார். தந்தை தன்னிடம் சரியாக பேசாததை நினைத்து தவித்து போனாள் ஸ்ரீவதனா. உடனே மாதவிற்கு அழைத்து புலம்ப ஆரம்பித்தாள். அப்பா என்கிட்ட சரியாகவே பேசல மாதவ், அவர் குரலெல்லாம் மாறி போயிடுச்சு. என்கிட்ட அவர் இதுவரைக்கும் அப்படி பேசினதே இல்லை, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு என்றாள். ஜஸ்ட் ரிலாக்ஸ் வதனா, இப்போ தானே நம்ம விஷயத்த சொல்லியிருக்க. அவர் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார், அந்த ஷாக்கில் இருந்திருப்பார், இனி யோசிப்பார். ஸோ ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காமல் அமைதியாக இரு என்றான். என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியல மாதவ், அப்பா என்ன சொல்லுவாரோன்னு இருக்கு என்று புலம்பினாள். சிந்தே மாடு பேடா, கவலைப்படாத. எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைங்க காதலை சொன்னதும் உடனே சம்மதிக்க மாட்டாங்க. ஏற்றுக்க அவங்களுக்கும் டைம் வேணும். உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் கொடு. இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே, பார்த்துக்கலாம் விடு என்றான். நேரில் போனால் அப்பா என்ன சொல்வாரோ தெரியல மாதவ், எப்படி சமாளிக்க போகிறேன்னு அது வேற பதட்டமாக இருக்கு என்றாள். நீ தனியாக போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன் என்றான். என்ன நீங்களுமா என்று அவள் அதிர்ந்து கேட்க, நானும் தான். இனி வர்றதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம், உன்னை மட்டும் தனியாக தவிக்க விட மாட்டேன் என்றான். அவனின் ஆதரவில் அவளுக்கு இதமாக இருந்தது. தான் தனியாக இல்லை, அவனும் கூட இருக்கிறான் என்ற தெம்பு உண்டானது. ஒன்றும் பிரச்சனை ஆகாது தானே மாதவ்? யாவ தொந்தரை இல்லா, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை செய்ய உங்கள் அப்பா என்ன டெரர் பீஸா என்று கேலியாக கேட்டான். எங்கள் அப்பா ஒன்றும் டெரர் பீஸ்லாம் இல்லை, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? பொண்ணுங்க தானேன்னு நினைக்காம அக்காவையும் என்னையும் அப்படி தாங்குவார். எங்கள் அம்மாவை கூட எதுவும் சொல்ல விட மாட்டார் என்றாள் ரோஷமாக. அவ்வளவு நல்ல அப்பாவை பார்த்து இப்போ எதுக்கு பயப்படுற என்று இன்னும் கேலியை விடாமல் கேட்டான். அது
அது அப்பா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லணுமேன்னு பயம் என்றாள். அதெல்லாம் சம்மதம் சொல்லுவார். பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறவர் அவள் ஆசைக்கு மட்டும் மறுப்பு சொல்லுவாரா என்ன என்றான். சொல்ல மாட்டார் தான் என்று உறுதியாக சொன்ன ஸ்ரீவதனா அறியவில்லை, அவ்வளவு சீக்கிரம் அவள் காதலுக்கு அவளின் தந்தை சம்மதம் சொல்ல மாட்டார் என்று. அவளுக்கு அவ்வளவு சமாதானம் சொன்ன மாதவ் அவளின் தந்தையால் தான் காயப்பட போகிறோம் என்பதை அறியாமல் போனான். அத்தியாயம் 14. நீங்களும் இப்பவே வரணுமா மாதவ்? நான் போய் முதல்ல பேசி பார்க்குறேனே என்று சொல்லி கொண்டிருந்தாள் ஸ்ரீவதனா. இருவரும் மடிவாலா பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சனிக்கிழமை இரவு பேருந்தில் சென்னைக்கு முதலில் ஸ்ரீவதனா மட்டுமே கிளம்புவதாக இருந்தது. ஆனால் அவள் கிளம்பும் நேரத்தில் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று கிளம்பி வந்திருந்தான் மாதவ் கிருஷ்ணா. தான் தந்தையிடம் பேசி பார்க்கும் முன் அவன் தன்னுடன் வருவதில் அவளுக்கு உடன்பாடில்லை. அதைத்தான் அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்போவும் நீதான் முதல்ல பேச போறவதனா, நீ பேசின பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உன் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்றான். என்று அரைமனதாக தலையை அசைத்தாள் ஸ்ரீவதனா. பேருந்து வர இருவரும் ஏறினர். உங்கள் சீட் எது என்று வதனா கேட்க கண்ணை சிமிட்டினான் அவன். அவள் தன் இருக்கையில் அமர்ந்ததும் அவள் அருகில் அவனும் அமர, ஹே, எப்படி என் பக்கத்தில் சீட் போட்டீங்க என்று வியந்து கேட்டாள். நீ டிக்கெட் புக் செஞ்ச அன்னைக்கு உன்கிட்ட நான் சீட் நம்பர் கேட்டேனே, அது எதுக்குன்னு நினச்ச என்று குறும்புடன் சிரித்தான். அப்போ அன்றைக்கே நீங்களும் ஊருக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லவே இல்லை, ஃப்ராடு என்று அவனின் தோளில் இடித்தாள். அவளின் கையை பிடித்து தன் நெஞ்சத்தில் அழுத்தி கொண்டு இருக்கையில் தளர்ந்து அமர்ந்தான். இருவரும் அருகருகே, ஆனால் அன்று போல் இல்லாமல் இன்று உரிமை தொனிக்க அமர்ந்திருந்தனர். இருவருக்குமே தங்களின் முதல் நாள் சந்திப்பு பயணம் ஞாபகத்தில் வந்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தானே மாதவ்? என்னதான் அவன் கூட இருக்கிறான் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும் அதையும் மீறி அவளின் முகமும் மனதும் கலக்கத்தை வெளிப்படுத்தவே செய்தன. அவள் கையை எடுத்து உதடுகளில் பொருத்தி முத்தமிட்டவன், ஏனம்மா இவ்வளோ கலக்கம்? ஏற்கனவே உனக்கு நிறைய முறை சொல்லிட்டேன், ரிலாக்ஸாக இரு. உங்கள் அப்பா கிட்ட உன் மனசை எடுத்து சொல்லி மாத்தாடு, பேசு. அதுக்கு அப்புறமாவும் அவர் புரிஞ்சுக்கலன்னா உன்னை தூக்கிக்கிட்டு வந்தாவது தாலி கட்டுறேன் என்றான். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் என்று சினுங்கினாள். நோடா, நான் சுந்தர பெண்ணே, சீரியஸாக சொல்கிறேன். ஒருவேளை உன் அப்பா நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்கலன்னா எனக்கு அதை தவிர வேற வழியே இல்லை என்று அவன் தீவிரமாக சொன்னதும் அவள் முகம் வெளிறியது. ப்ளீஸ் மாதவ், இப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்பா சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணமா? அப்படி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது மாதவ் என்றாள் பதட்டத்துடன். அவள் பதட்டத்தை புரிந்து நிதானித்தவன், ஓகே கூல், இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உங்கள் அப்பா சம்மதிக்கலனா தானே இதெல்லாம் யோசிக்கணும். உங்கள் அப்பா சம்மதம் சொல்லுவார்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதானே என்று கேட்டான். அரையும் குறையுமாக தலையை அசைத்தாள் ஸ்ரீவதனா. முன்போல முழு மனதுடன் அப்பா சம்மதிப்பார் என்று நம்பிக்கையுடன் அவளால் சொல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் அவளின் தந்தை சுரேஷ் தான். அவள் தன் காதல் விஷயத்தை சொன்ன பிறகு சுரேஷ் அவளிடம் பேசவே இல்லை. அவள் அழைத்து பேச முயன்றாலும் அவளின் அன்னை மஞ்சுளா மட்டுமே பேசினார். அவரும் கூட, நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கல, உன் அப்பா உன் மேலே வச்ச நம்பிக்கையை உடைச்சிட்டியே என்று ஆதங்கமாக கேட்டிருந்தார். அவள் சொல்லும் விளக்கத்தை கேட்க அவரும் கூட தயாராக இருக்கவில்லை. நீ ஃபோனில் எதுவுமே பேச வேண்டாம், நேரில் வந்த பிறகு பேசிக்கலான்னு அப்பா சொல்லிட்டாரு. வெள்ளிக்கிழமை கிளம்பி வர வழியை பாரு என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டார் மஞ்சுளா. அன்னையும் தந்தையும் தன் பேச்சை காதில் வாங்காமல் தன்னை புறக்கணித்ததில் ஏற்கனவே கலங்கிப்போய்தான் இருந்தாள் ஸ்ரீவதனா. இப்போது மாதவ் கிருஷ்ணாவின் பேச்சில் இன்னும் கதிகலங்கி போனாள். அவளின் கலக்கமான முகத்தை கண்டவன் அவள் தலையை இழுத்து தன் தோளில் சாய்த்து கொண்டு, எதை பற்றியும் நினைக்காம அமைதியா தூங்குடா என்றான். அவனின் அணைப்பில் தன் கலக்கத்தையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் ஸ்ரீவதனா. பேருந்து ஓசூரை தாண்டி சென்று கொண்டிருக்க அதன் பிறகு பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லாமல் இருவருமே தூங்க முயன்றனர். காலை 5:30 மணிக்கு சென்னை சென்று சேர்ந்தனர். பேருந்தை விட்டு இறங்கியதும்
ஸ்ரீவதனா அவனை கேள்வியாக பார்க்க, உன்னை உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் இளங்கோ வீட்டுக்கு போகிறேன் என்று அவளுக்கான பதிலை சொன்னான். ஒரு டாக்ஸியை பிடித்து இருவரும் அதில் ஏறினர். நீங்கள் இளங்கோ வீட்டில் தான் தங்க போகிறீங்களா என்று கேட்டாள். ஹவுது, ஆமாம், நான் சென்னைக்கு வந்தால் இளங்கோ என்னை ஹோட்டல்லலாம் தங்கவே விடமாட்டான் என்றான் புன்னகையுடன். அவர் உங்கள் வீட்டுக்கு வருவாரா? பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக வருவான், ஆனால் அவன் வரும் சந்தர்ப்பம் குறைவு தான் என்றான். இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டே அந்த பயண நேரத்தை கடந்தனர். அவளின் வீடு வர இருவரிடமும் மௌனம் ஆட்கொண்டது. அவள் மடியில் இருந்த கையின் மேல் தன் கையை வைத்தவன் அழுத்தி கொடுத்தான். அவள் அவன் முகத்தை பார்க்க விரிந்த புன்னகையை தந்தான். அதுவே அவளுக்கு பலம் கொடுப்பதாக இருந்தது. மெல்ல தலையை அசைத்துவிட்டு விடை பெற்றவள் டாக்ஸியை விட்டு இறங்கினாள். அவன் கையை மட்டும் அசைத்தான். அவளும் கையை அசைத்துவிட்டு வீட்டு பக்கம் திரும்ப டாக்ஸி கிளம்பியது. அழைப்பு மணியை அழுத்தும் முன் அவள் கையில் லேசான நடுக்கம். அன்னை தந்தையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நினைக்கும் போதே மலைப்பாக இருந்தது. தன் வீட்டிற்கு செல்லவே இவ்வளவு தயங்குவாள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஊரிலிருந்து வரும்போது இருக்கும் துள்ளல் இன்று அவளை விட்டு காணாமல் போயிருந்தது. அழைப்பு மணியை அழுத்தியதும் கதவை திறந்த மஞ்சுளா அவளை பார்த்ததும் வா என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அதிலேயே அவரின் கோபம் புரிந்துவிட தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தவளின் பார்வை தந்தை எங்கே என்றுதான் தேடியது. அவர் வரவேற்பறையில் இல்லாமல் போக ஒரு பெருமூச்சுடன் தனது அறைக்கு சென்றாள். வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் படுப்பவள் இன்று படுக்க மனமில்லாமல் நேராக குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்து தலைவாரி தயாராகி வெளியே வந்தாள். சமையல் அறையிலிருந்து காஃபி வாசனை வர நேராக அங்கே சென்றாள். மஞ்சுளா காஃபி போட்டுக்கொண்டிருந்தார். அம்மா, எனக்கு காஃபி என்றாள். ஒரு கப் காஃபியை அவள் பக்கம் நகர்த்தினாள். எதுவும் பேசாமல் அவர் அப்படி கொடுத்தது அவளை மிகவும் பாதித்தது. நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? ஏன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். ஒரு தப்பும் செய்யாதவ போல உன்னால் எப்படி இப்படி கேட்க முடியுது என்று பட்டென்று திரும்பி கேட்டார். ஒருத்தரை விரும்புறது தப்பாமா என்று கேட்டாள். அவளை முறைத்தவர், உன் அக்காவையும் நாங்கள் தான் பெற்று வளர்த்தோம். அவள் நாங்கள் சொன்ன மாப்பிளைய அமைதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீ ஒருத்தரை விரும்புறது தப்பான்னு கேட்டுக்கிட்டு வந்து நிற்கிற. என் வளர்ப்பு உன்கிட்ட மட்டும் எப்படி தப்பா போச்சு என்று வேகமாக கேட்டார். கலங்கி போனாள் ஸ்ரீவதனா. வளர்ப்பே தப்பாகும்படி அப்படி என்ன பெரிய தவறு செய்துவிட்டாள்? மனதிற்கு பிடித்தவனை பிடித்திருக்கிறது என்றதில் தவறென்ன இருக்கிறது? அவளின் அக்காவிற்கு திருமணத்திற்கு முன் யாரையும் பிடிக்கவில்லை என்பதற்காக தான் மட்டும் விரும்பிய காரணத்திற்காக தவறாக போவோமா என்று ஆதங்கமாக நினைத்து கொண்டாள். ஸ்ரீவதனா அப்படியே உறைந்து நின்றுவிட, மஞ்சு, அங்கே என்ன சத்தம் என்ற அதட்டல் குரல் வரவேற்பறையிலிருந்து வந்தது. தந்தையின் குரல் கேட்டதும் விரைத்து நிமிர்ந்தாள் மகள். உங்க அப்பா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. அவர்கிட்டையும் என்கிட்ட கேட்டது போல கேட்டுக்கிட்டு நின்றுடாத என்று அதட்டிவிட்டு கணவருக்கு காஃபியை எடுத்துக்கொண்டு சென்றார் மஞ்சுளா. சில நொடிகள் நின்றிருந்தவள் காஃபியை குடிக்காமல் தானும் வெளியே சென்றாள். அங்கே நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தார் சுரேஷ். கால்கள் தயங்கினாலும் தந்தையின் எதிரே இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தாள். அவளை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு காஃபியை குடித்துவிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அறைக்குள் சென்று விட்டார் சுரேஷ். இதையும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பொழுது ஊரிலிருந்து வந்தாலும் பாசமாக விசாரிக்கும் தந்தை இப்பொழுது புறக்கணித்துவிட்டு சென்றதில் அழுகையே வரும் போல் இருந்தது. கீழுதட்டை கடித்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள். மஞ்சுளா அவர் வேலையை பார்க்க செல்ல சுரேஷ் குளித்து தயாராகி வந்து சாப்பிட சென்றார். நீயும் வந்து சாப்பிட்டு முடி என்று மகளை அழைத்தார் மஞ்சுளா. காலை உணவு அமைதியாக நடந்து முடிந்தது. சாப்பிட்டு முடித்து சோஃபாவில் அமர்ந்ததும், என்ன முடிவு பண்ணியிருக்க என்று பேச்சை ஆரம்பித்தார் சுரேஷ். தந்தையே பேச்சை ஆரம்பிக்கவும் மகிழ்ந்தவள், நீங்கள் மாதவ் கிட்ட ஒரு முறை பேசி பாருங்கப்பா, உங்களுக்கே அவரை பிடிக்கும் என்றாள் ஆர்வமாக. அப்போ அவனை கல்யாணம் பண்ணுறதுல உறுதியாக இருக்க என்று தீர்க்கமான பார்வையுடன் கேட்டார். அவர் கேள்வியில் அவள் முகம் மாறியது. அப்பா என்று தயக்கத்துடன் அழைத்தாள்.
என் பொண்ணுங்களுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? உன் அக்காவுக்கு நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆனால் நீ உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அதுவும் 3 மாதத்துக்கு மேலேயே அவனை நினச்சிக்கிட்டு இருந்ததை வீட்டில் மறைச்சிட்டு என்கிட்ட எல்லாம் சாதாரணமாக பழகியிருக்க. உன் மேலே நம்பிக்கையை வச்சு தான் நீ பெங்களூரில் வேலை கிடச்சிதுன்னு சொன்னதும் தயங்காமல் உன்னை அனுப்பி வச்சேன். ஆனால் என் நம்பிக்கையை உடைச்சிட்ட நீ என்று குற்றம் சாட்டினார். அப்பா என்று தவிப்புடன் அழைத்தாள். செய்கிற தப்ப தைரியமாக வெளியில் சொல்கிறவனை கூட மன்னிக்கலாம், ஆனால் அதை மறைக்கிறவனை மன்னிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஆனால் என் பொண்ணு நீ 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தனை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத மறைச்சிருக்க என்றார் கடுமையாக. அப்பா என்ன சொல்கிறார்? அப்போது என் காதலை தவறுங்கிறாரா? அதை மறைச்சதால தான் இவ்வளோ கோவமா? ஆனால் காதல் விஷயத்த பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டா காதல் செய்ய முடியும்? புரியவில்லை அவளுக்கு. லவ் எல்லாம் சொல்லிட்டா செய்ய முடியும்னு நினைக்கிற போல. ஆனால் எதையும் தைரியமாக என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் ஒன்றை வளர்த்துருக்கேன். அப்படி இருந்தும் நீ லவ் பண்ணுற விஷயத்த மறைச்சிருக்கேன்னா அது தப்பான விஷயமா இருக்க போகதானே என்கிட்ட சொல்ல தைரியம் உனக்கு வரல என்றார். வாயடைத்து போனாள் ஸ்ரீவதனா. தந்தை இப்படி ஒரு கோணத்தில் யோசிப்பார் என்று அவள் நினைக்கவே இல்லை. அப்போ அக்காவுக்கு குழந்தை பிறந்திருந்ததுப்பா, அந்த நேரத்தில் டென்ஷன் வேண்டான்னு தான் சொல்லலை. ஆனால் எப்போ இருந்தாலும் உங்ககிட்ட தானேப்பா முதல்ல சொல்லியிருக்கேன் என்றாள் சமாதானமாக. காதலே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை என்கிட்ட முதல்ல சொன்னதில் பெருமை வேறையா உனக்கு என்று கோபம் துளிர்க்க கேட்டார். அப்பா என்றவளால் அடுத்த வார்த்தையை பேச முடியவில்லை. இந்த காதல் கல்யாணம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. பேசாமல் அவனை மறந்துட்டு நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அவர்கள் பேச்சை கேட்டபடி நின்று கொண்டிருந்த மஞ்சுளாவும் உள்ளே சென்றுவிட கலங்கிய கண்களுடன் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் ஸ்ரீவதனா. தன் மீது பாசமான தந்தை தன் விருப்பத்திற்கு சம்மதிப்பார் என்று அவள் கட்டி வைத்திருந்த கனவு கோட்டையெல்லாம் அவளின் கண்முன் சலசலவென்று சரிந்து விழுந்தது. அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனை கூட இல்லாமல் அவள் மனமும் மூளையும் மரத்து போயிருந்தது. மரத்த மூளையை தட்டி எழுப்பியது அலைபேசியின் அழைப்பு. அவளின் அறைக்குள் இருந்துதான் சத்தம் கேட்டது. எழுந்து சென்று பார்த்தாள். மாதவ் கிருஷ்ணாதான் அழைத்து கொண்டிருந்தான். அவனின் பெயரை தொடுதிரையில் பார்த்ததும் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பொங்கியது. அவனிடம் இப்பொழுது தன்னால் பேச முடியும் என்று தோன்றவில்லை. ஆனால் பேசவில்லை என்றாலும் அவன் தவித்து போவான் என்று அறிந்தவள் கண்களை துடைத்து கொண்டு குரலை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அழைப்பை ஏற்றாள். ஹலோ மாதவ் என்றபோது அவளையும் மீறி குரல் கரகரத்து விட, டேய் சுந்தர பெண்ணே, ஏனம்மா, ஏனாயித்து பதறிப்போய் கேட்டான். வேகமாக தொண்டையை செருமி சரி செய்து கொண்டவள், அது ஒன்றும் இல்லை மாதவ், தொண்டை கட்டுற மாதிரி இருக்கு என்று சமாளித்தாள். ஒரு நொடி அந்த பக்கம் இருந்து பேச்சே வரவில்லை. நான் உன்னை உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்து 3 hours தான் ஆகுது என்றான் அழுத்தமாக. அதிலேயே அவள் சொன்ன பொய்யை அவன் நம்பவில்லை என்று புரிந்துவிட உதட்டை கடித்து கொண்டாள். தன்னை அணு அணுவாக புரிந்து வைத்திருப்பவனை நினைத்து துளிர்த்த நீரை அழுத்தமாக துடைத்து கொண்டாள். நீவு எல்லிதிரா, நீ எங்கே இருக்க என்று கேட்டான். என் ரூம்ல என்று முனகினாள். அடுத்த நொடி அழைப்பை துண்டித்துவிட்டு வீடியோ காலில் அழைத்தான். தயக்கத்துடன் தான் அழைப்பை ஏற்றாள். அப்படியும் தன் முகத்தை உடனே காட்ட முடியாமல் கேமராவில் சீலிங்கை காட்டி கொண்டிருந்தாள். இப்போ உன் முகத்தை காட்டலன்னா நேரில் நானே வந்து பார்ப்பேன் என்று அவன் குரல் கடினமாக ஒலிக்க வேகமாக தன் முகம் காட்டினாள். அவளின் கலங்கி போன கண்களையும் முகத்தையும் பார்த்தவன், என்ன சொன்னார் உங்க அப்பா என்று கேட்டான். அவள் பதில் சொல்ல முடியாமல் இமைகளை சிமிட்டி உதட்டை கடிக்க, அப்போ நான் நேரில் வந்தே என் மாவாக்கிட்டேயே என் மாமனார்கிட்டேயே பேசி தெரிஞ்சுக்கிட்டுமா வதனா என்று கேட்டான். மாதவ் என்று இயலாமையுடன் அழைத்தாள். என்ன நடந்தது? நன்ன மாவா என்ன மறந்துட சொன்னாரா என்று கேட்டதும் ஒரு சொட்டு கண்ணீர் சட்டென்று அவளின் கன்னத்தில் வந்து விழுந்தது. ஸோ அதான் இல்லையா, என்னை மறந்துட சொன்னா நீயும் மறந்துடுவியா என்று கேட்டான். என்ன மாதவ் நீங்களும் என்றாள் உதடுகள் நடுங்க. எனக்கு பதில் என்னை மறந்துடுவியா என்று மீண்டும் அழுத்தமாக கேட்டான். அப்போ என் மூச்சு நின்று இருக்கும் மாதவ் என்றாள் உணர்ச்சி பிழம்பாகி. ஹோ
இந்த கதையில் படத்துலலாம் வர்றது மாதிரி மூச்சு நின்ன பிறகும் என் ஆத்மா கூட உங்களை மறக்காதுன்னு வசனம்லாம் பேச மாட்டியா என்று உதட்டை வளைத்து கேலியாக கேட்டான். மாதவ் என்ற அதட்டலுடன் விழிகளை விரித்து அவனை முறைத்தாள். என்ன மாதவ், இதே டயலாக்க உன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க. கண்ணை தொட முதல என்று அதட்டினான். கண்களை அவள் வேகமாக துடைத்து கொள்ள குட் என்றான். அது அது அப்பா இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாதவ். அக்காவை விட என்னை கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்குவார். ஆனால் இன்னைக்கு என்னை பாசமாக கூட பார்க்கல மாதவ். ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்த்தாரு. என்னால் அந்த பார்வையை தாங்கவே முடியல மாதவ் என்றவள் குரல் மீண்டும் கரகரக்க ஆரம்பித்தது. ஷ், ரிலாக்ஸ்டா சுந்தர பெண்ணே. அப்பாக்கெல்லாம் அப்படிதான். காதல்னு வந்துட்டா வில்லனா மாறிடுவாங்க. அதுக்காக அழுதா எல்லாம் சரியாயிடுமா? நீ தான் அவருக்கு உன் மனசை புரிய வைக்கணும் என்றான். எப்படி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல மாதவ். அப்பாவை பார்த்து நான் என்றைக்குமே பயந்ததில்லை, ஆனால் இப்போ பயமாக இருக்கு என்றாள். உங்கள் அப்பா இன்னைக்கு வீட்டில் இருப்பாரா வெளியில் போவாரா என்று கேட்டான். வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் மாதவ் என்று கேட்டவளுக்கு பதில் சொல்லாதவன் அன்று மாலை நேரில் வந்தே பதில் தந்தான். அவன் வரவை அவள் மட்டுமல்ல, சுரேஷும் எதிர்பார்க்கவில்லை. அவனின் திடீர் வருகை அவரை இன்னும் உக்கிரம் கொள்ள வைக்கப் போகிறது என்பதை அறியாமல் வந்து நின்று அவரை நேருக்கு நேர் சந்தித்தான் மாதவ் கிருஷ்ணா.